ஆலயங்களிலே திருவுருவங்களை வைத்து வழிபடக்கூடிய முறை இருக்கின்றது. சிலைகளை வைத்து வழிபடுவார்கள். எந்திரங்கள், ஸ்ரீசக்கரங்களை வைத்து வழிபடக்கூடிய மற்றொரு முறையும் இருக்கு. இந்த எந்திரம்னா என்ன, ஸ்ரீசக்கரம்னா என்ன? அப்போ எந்திரம் என்பது குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் வரைந்து வட்டம், முக்கோணம், சதுரம் இது போல கட்டங்களில் வரைந்து அந்த கட்டங்களிலே இடையிடையே மந்திர எழுத்துக்களை அதில் எழுதி அந்த மந்திர எழுத்துக்களை உச்சரித்து இதை பாராயணம் செய்து அந்த மந்திர எழுத்துக்களை அந்த தகட்டுகளை ஏற்றி உருவாக ஏற்றி ஒரு உருவல்ல 2 உருவல் 108 உரு 1008 உரு என்று பல உருகளில் அந்த மந்திரத்தினை அந்த தகட்டிலே ஏற்றி அந்த எந்திரங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கிறது. அந்த ஒரு உலோக தகடாக இருந்தாலும், தங்கத்தகடாக இருந்தாலும், செப்பு தகடாக இருந்தாலும், வெள்ளி தகடாக இருந்தாலும் அந்த குறுக்கும் நெடுக்குமாக வரையப்பட்ட கோடுகளுக்கு இடையிலே மந்திர எழுத்துக்களை எழுதி அந்த தகடுகளுக்கு ஒரு உயிர் அமைப்புகளை கொடுக்கிறது தான் இந்த யந்திர வழிபாடுன்னு சொல்றோம். அதுல ஆற்றல் சக்தி, ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு ஆற்றல் சக்தி இருக்கும். ஒவ்வொரு அந்த எழுத்திற்கும் மந்திர சக்திக்கும் ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலினை உருவாக உயிர் எழுத்தாக அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கிறது, உரு கொடுத்து. பொதுவாக எழுத்துக்களுக்கு தெய்வீக ஆற்றல் உண்டு என்று சக்கர வழிபாடு சொல்கிறது. எழுத்துக்களுக்கு தெய்வீக ஆற்றல் இருக்கின்றது. நம்முடைய எந்தவித சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும், நாம் எந்த சக்தியை உருவாக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தால் போல இந்த மந்திரத்தினை உருவேற்ற வேண்டும். அதுபோல இந்த கட்டங்களை வரைய வேண்டும். அதுபோல இந்த எந்திரத்தினை வரையணும். அந்த எந்திரத்தினை வரைந்து அதற்கு தகுந்தால் போல அந்த எழுத்துக்கள், மந்திர எழுத்துக்களை எழுதணும். இந்த எந்திரத்தை எப்படி எழுதலாம்? உலோக தகடுகள், செம்பு, தங்கம், வெள்ளி அதற்கு தகுந்தால் போல மரப்பலகையில இந்த கற்பலகையெல்லாம் வரைந்து வழிபடலாம். இந்த பூஜைக்கு வியாபாரத்திலே விருத்தி இருக்கணும்னாக்க இந்த தனாக்ஷண சக்கரம் சொல்றோம், தனாக்ஷண எந்திரம் சொல்றோம். அதனை தனாக்ஷண மந்திரம், ஜன ஆகர்ஷண சக்கரம் சொல்றோம். இதை வரைந்து வழிபடுவது வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். இவை தங்கத்தில் அமைப்பது என்பது இன்னும் விருத்தி தரும். இறைவனுடைய திருவுருவங்களுக்கு கீழ் அமைக்கக்கூடிய அந்த சக்கரம் செம்பு தகட்டில் வரைந்து அந்த இறைவனுடைய அந்த திருவுருவ சிலைக்கு கீழே இந்த செப்பு தகட்டில் வரைந்து வைப்பாங்க. பிறருக்கு நம்முடைய துன்பம், பிறர்னால நமக்கு துன்பம் ஏற்படுகின்றது, இந்த கண் திருஷ்டி, கண் திருஷ்டி, இந்த பொறாமைகள்லாம் ஏற்படுதுன்னா அதற்கு தகுந்தால் போல அந்த மந்திர எந்திரங்களை வரைந்து தன்னுடைய இந்த அங்கங்களை கட்டிக்கொள்ளா இந்த கண் திருஷ்டி பொறாமைலாம் இருக்காதுன்னு சொல்றேன். இந்த அந்த கிராமங்களில் இந்த மாடு கன்றுகளுக்கு நோய் வராமல் இருக்க இந்த ஊர் சனியில் ஒரு முக்கட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பலகையில் வரைஞ்சு ஒரு சக்கரம் வைப்பாங்க. அதெல்லாம் அதனுடைய வழிபாடுகள்லாம் முன்பு இருந்தது. இப்போ வர வர கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதாவது எப்படின்னா ஊர் அந்த முக்குட்டுன்னு சொல்லுவோம், அது எப்படின்னா சந்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு கற்பலகை வைப்போம். அதுல வச்சு அதுல ஒரு வழிபாடுகள் ஏற்படும். அதாவது ஊர் காவல் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஒரு கற்பலகையில வச்சு வழிபடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பெரு தெய்வ வழிபாட்டிலே இந்த சக்கரங்கள் முக்கிய இடம் பெறுகின்றது. சைவ சமயத்தில் பார்க்கும் பொழுது சக்கரங்களை ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறைகள் என்பதுதான் சிவ ஆலயத்தில் அந்த சக்கர வழிபாடு என்பது இருக்காது. பெரும்பாலான அந்த அம்பிகையுடைய வழிபாடுகளில் பார்க்கும்பொழுது தான் இந்த சக்கர வழிபாடு, ஸ்ரீசக்கர வழிபாடுகள் அம்பிகையை தான் ஸ்ரீசக்கரமாக பூஜிக்கின்றார்கள். இந்த ஸ்ரீசக்கரத்திலேயே அம்பாளாக பூஜிக்கின்றார்கள். அம்பிகை ஸ்ரீசக்கர வழிபாடுகள் திகழ்கின்றாள் என்று சொல்கின்றார். அபிராமி பட்டர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அபிராமி அந்தாதியிலே ஒழுகின்ற கோணங்கள் 9 மேவி உரைப்பவரே என்று சொல்கின்றார். அப்போ இந்த 9 கோணங்களிலே 9 கோணங்களில் இருக்கக்கூடிய இந்த பிந்துஸ்தானத்திலே அம்பிகை இருக்கின்றாள். மாங்காட்டில் பார்க்கும்போது காமாட்சி அம்மா காட்சி தருவார். இந்த மாங்காட்டில் காமாட்சி அம்மன் எப்படி காட்சி தருவார்னா அர்த்தமேருவாக காட்சி தருவார். அங்கே ஒரு அந்த சிலைகளுக்கு, அம்பாளுடைய சிலைக்கு பார்க்கும்போது ஒரு மேரு இருக்கும். அது எவ்வளோ அமைப்புனா நல்லா பெரிய மேருவா இருக்கும். அதாவது 1 மீட்டர் சதுர பரப்பளவில் நல்ல பெரிய மேருவா இருக்கும். அதுதான் நம்முடைய அம்பாளாக வழிபட்டார். இப்போதுதான் சிலை வழிபாடுகள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மாங்காட்டில் அர்த்த மேருவனுடைய வழிபாடுகள் தான் அங்கே இருந்தது. இன்னமும் அதனுடைய மேருவனுடைய வழிபாடுகள் தொடர்ந்து இருக்கின்றது. அதுபோல அந்த மேருவை, இந்த ஸ்ரீசக்கரத்தினை அம்பாளாக பாவித்து வழிபடுகின்றோம். சக்கரங்கள் தனியாக நிலைப்படுத்தாமல் உரிய தெய்வங்களுடன் வைத்து வழிபடக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு. இந்த சக்கரங்களை இறைவனுடைய ஆபாரணமாக அமைத்து வழிபடுகின்றோம். திருவானைக்காவல் கோயில பார்க்கும்போது அகிலாண்டேஸ்வரி இந்த திருச்செவியில அதனுடைய காதில் குண்டலம் போட்டிருக்க மாட்டாங்க. காதில் பார்க்கும்போது இந்த ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்ட அந்த தங்கத்தினால் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டு அதை தோடு போட்டிருப்பாங்க. அதாவது திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முருகனுடைய மார்பில் அணிக்கக்கூடிய பதக்கங்கள் பார்க்கும்போது அருகோணம் அமைக்கப்பட்டு ஒரு பதக்கம் போட்டிருப்பார் முருகபெருமான். திருச்செந்தூர்ல பார்க்கும்போது கோயில்ல அருகோண சராட்சரத்தினை குறிக்கும், அந்த சராட்சர எந்திரத்தினை குறிக்கப்பட்ட அருகோணத்தில் அமைந்த ஒரு பதக்கங்கள் அணிந்திருப்பார். திருவாரூரே தியாகராஜர் மார்பிலே ஒரு சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ மகாமேருனா என்ன? அப்போ மகாமேரு எப்படி இருக்கும்? அப்போ மகாமேரு ஒரு முதல்ல பார்க்கும்போது 4 சதுர கோடுகள் இருக்கும். முன்னொரு காலத்துல சமப்பரப்பாக இருந்துச்சு. அப்போ இப்ப அடுக்கடுக்கா மேல வரையப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்கு. முதல்ல 4 கோடுகள் இருக்கு, சதுர கோடுகள். இந்த 4 கோடும் ஒவ்வொரு அந்த மூளை இருக்கலாம். ஒவ்வொரு கோடுகளுக்கும் அந்த மூளைகள்ல உள்ள தேவியர்கள் காவல் இருக்கின்றார். யாருக்கு காவல் இருக்கின்றார்கள்? அன்னை அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி மகாதேவர சுந்தரியை காப்பதற்காக காவல் இருக்கின்றார். எப்படி அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகியானவள் எப்படி அமர்ந்திருக்காள் அந்த மகாமேருல பார்க்கும்போது முதல்ல இந்த 4 கோடுகள் இருக்கு, சதுர கோடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் 16 இதழ் தாமரை இருக்கின்றது. அதுக்கப்புறம் அடுத்து பார்க்கும்போது 8 இதழ் தாமரை இருக்கின்றது. அதுக்கப்புறம் 16 வகை முக்கோணங்கள், அதுக்கப்புறம் ஒரு 10 முக்கோணங்கள், அதுக்கப்புறம் ஒரு 10 முக்கோணம், அதுக்கப்புறம் 8 ஒரு முக்கோணம், அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம். அதுக்கு மேல பார்க்கும்போது ஒரு பிந்துஸ்தானம் இருக்கு. இந்த பிந்துஸ்தானத்துல யாரும் அமர்ந்திருக்கின்றார்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி அமர்ந்திருக்கின்றார் சொல்கிறேன்.
ஆக முதலில் இருக்கக்கூடிய 4 கோடுகளிலே ஒரு 8 தேவிகள் காவல் புரிகின்றார்கள். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய 16 இதழ் தாமரையில 16 தேவிகள் காவல் புரிகின்றனர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 8 இதழ் தாமரையில 8 தேவிகள் காவல் புரிகின்றனர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 14 முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த 14 முக்கோணத்துல ஒவ்வொரு முக்கோணத்திலையும் ஒவ்வொரு தேவியர் இருந்து காவல் புரிகின்றார். அதுக்கப்புறம் இருக்கிற 10 முக்கோணங்கள்ல 10 தேவியரும், இந்த 10 அடுத்து இருக்கிற 10 முக்கோணங்கள்ல ஒரு 10 தேவிகள், அதுக்கு இருக்கக்கூடிய 8 முக்கோணத்துல உள்ள தேவிகள், இறுதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துல 3 தேவிகள், ஒவ்வொரு முறையிலும் 3 தேவிகள் இருக்கு. ஒரு தேவிகள் பாக 3 தேவிகள் இருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டி அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பட்டத்து ராணியாக ராஜராஜேஸ்வரியாக அகிலங்கள் காக்கும் நாயகியாக ராஜராஜேஸ்வரியாக இந்த பிந்துஸ்தானத்திலே அமர்ந்து ஆட்சி புரிகின்றாள். இந்த லோகத்திற்கெல்லாம் படைத்தல் காத்தல் அடித்தல் என்று சொல்லக்கூடிய முவித தொழில்களையும் அவளை நடத்துகின்றாள். சொல் எல்லாவித அருளையும் புரிகின்றாள். எப்படி இந்த ஸ்ரீசக்கரம் எப்படி அமைந்தா ஸ்ரீநகரம் சொல்லுவோம். இந்த ஸ்ரீநகரத்திலே அமைந்திருக்கிறது, சிந்தாமணி கிரகத்திலே ஸ்ரீநகரத்திலே அமைந்திருக்கின்றது. இதை பற்றி இந்த ஸ்ரீ மகாமேருவை பற்றி ஒவ்வொரு தேவியரை பற்றி தனித்தனியாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடமானது அழகிய எழில்மிகு கிராம சோலையிலே அமைந்துள்ளது. அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஞானபீடம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.